Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல DAM Capital Advisors IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கைஸ், எனக்கு சிவியர் கோல்டு இருக்கு. ஸோ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ராவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி 1993ல செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரிட்டைல் பீப்புள்ஸுக்கு தேவைப்படுற நார்மல் பேங்கிங் சர்வீசஸ் கிடையாது, பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படுற பேங்கிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற பேங்கிங் சர்வீசஸ்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி, ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஸ் அட்வைசரி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் கம்ப்ரைசிங் புரோக்கிங் அண்ட் ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஐபிஓஸில் வரும்போது அவங்களோட ஐபிஓ டிரான்சாக்ஷன்ஸை இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓ மட்டும் இல்லை, ரைட் இஷ்யூ, பைபேக், ஆஃபர் ஃபார் சேல், ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ ஷேர்ஸ், இது எல்லாமே இந்த கம்பெனி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் 72 ECM டிரான்சாக்ஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் 27 ஐபிஓ ரிலீசஸ், 16 குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ், 6 ஆஃபர்ஸ் ஃபார் சேல், 6 ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ், 4 ரைட்ஸ் இஷ்யூஸ், 8 பைபேக்ஸ், 4 ஓப்பன் ஆஃபர்ஸ் அண்ட் 1 இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் பிரதாப் ஸ்நாக்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ், ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங் லிமிடெட், லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், யாத்ரா, ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் REIT, அவலான் டெக்னாலஜிஸ், சிங்கர் இந்தியா, யூனிபார்ஸ் இந்தியா, ஸ்டெர்லிங் வில்சன் லிமிடெட், இந்த கம்பெனிஸ்க்கெலாம் ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் ஃபினான்ஸ் அட்வைசரின்னு பார்க்கும்போது இந்த கிளைண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் பேஸ் இயர் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்டாக 263 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை இந்தியா மட்டும் இல்லாமல் USA, UK, ஈரோப், ஹாங்காங், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, தாய்வான், சவுத் கொரியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரீஜனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் அட்வைசரி ஃபீ இன்கம்ல இருந்து 63.33% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் புரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரியில இருந்து 27.18% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் வெர்டிகல்ஸான இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், நெட் கெயின் ஆன் ஃபேர் வேல்யூ சேஞ்சஸ் அண்ட் அதர் இன்கம்ல இருந்து ரொம்பவே நெக்லிஜிபிளான ரெவன்யூஸ் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல் 70.52 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10% ஹைக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னாலும் 162.61 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல் 148.47 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் ஸ்டாக் PE ரேஷியோ கால்குலேஷன். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 269 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 283 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 9.98 rupees அளவுக்கு EPS மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் PE ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 28.36 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 23.63ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவும் ஸ்டாக் PE ரேஷியோவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. இதனால் நியூட்ரல் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மெர்ச்சன்ட் பேங்கிங் ரெவன்யூ இயர் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 67.24% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயும் புரோக்கிங் ரெவன்யூ பார்க்கும்போது 28.27% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபிஸ்கல் இயர் 2024ல 54.72% மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ROE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியா 38.75% மெயின்டைன் பண்றாங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7470 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் HNI கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ஈஸியாகவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். SME ஐபிஓனா என்ன, ஐபிஓவில் எப்படி அப்ளை பண்ணுறது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபிஸ்கல் இயர் 2024ல 44.98% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்காங்க. ஃபிஸ்கல் இயர் 2024ல 2.5 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 23ல 1 rupees அண்ட் ஃபிஸ்கல் இயர் 22ல 1.5 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது ICICI செக்யூரிட்டிஸ் லிமிடெட், IIFL கேபிட்டல் சர்வீசஸ், JM ஃபினான்ஷியல் லிமிடெட், மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல கேபிட்டல் அட்வைசரி சர்வீசஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டொமஸ்டிக் புரோக்கிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 16 to 18% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு பேக் போனான SIP கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி 16.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த ஐபிஓவில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த ஐபிஓ கம்ப்ளீட்டாகவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓவில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 18% இருக்குது. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் பெர் இயரில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு மீனிங். ஜென்ரலாக இந்த அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ளே இருந்ததுன்னா பெரிய இம்பாக்ட் வராது. பட் அட்ரிஷன் ரேட் 18% அப்படின்னா பெர் இயரில் 100 எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணும்போது அதில் இருந்து 18 எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனியோட growth-ஐ லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ December 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 23 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 53 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 840.25 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து December 27. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஃபைனலா டிஏஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 108 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 35% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த டிஏஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே நான் அப்ளை பண்ண போகிறேன். அலாட்மெண்ட் கிடைக்கிறத பொறுத்து லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.